தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக கடலூர் மாவட்டத்திற்கு நேற்று மாலை வருகை தந்தார். இதையடுத்து கடலூர் மஞ்சக்குப்பத்தில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார். இந்த விழா முடிந்ததும் வடலூர் வழியாக நெய்வேலிக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச் கேட் நுழைவாயிலில் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா திடலில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சி.வே. கணேசன் தலைமை தாங்கினார். அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கே.என். நேரு, பொன்முடி, சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதையடுத்து கடலூர் மேற்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 1019 பெண்கள் உள்பட 5774 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது கட்சியில் இணைந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீர வாளை பரிசாக வழங்கினார்.